வணக்கம் பவித்ரா. கடந்த 15 மாதங்களாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காலை 10:30 மணி அளவில் உச்சநீதிமன்றம் அவருக்கு பிணையில் ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி முதல் அவர் ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வருவார் என்று கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் புழல் சிறையின் முன்பு நின்று கொண்டு அவரை வரவேற்க ஆரவாரத்துடன் காத்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக வான வேடிக்கைகளுடனும் அதே போன்று பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு ஆட்டங்கள் பாட்டங்களுடனும் அவரை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் சற்று முன் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அதாவது கட்சி தொண்டர்களும் அதே போன்று அவருடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி சிரித்த முகத்தோடு ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்களை பார்த்து கையசைத்தபடி கையெழுத்து கும்பிடபடி வெளியே வந்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது அதாவது கழக தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி என்ற வார்த்தையை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியே வரும்போது தொண்டர்கள் அவர் மீது ரோஜாப்பூ சாமந்தி உள்ளிட்ட பூக்களை தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக அவரை வரவேற்கும் பட்சத்தில் RS பாரதி அதாவது அமைப்பு செயலாளர் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவருக்கு சென்று சால்வை அணிவித்து அவரை வரவேற்றிருக்கிறார். தற்போது அவர் காரின் மூலம் சென்று கொண்டிருக்கிறார். அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் செந்தில் பாலாஜி வாழ்க செந்தில் பாலாஜி வாழ்க என கோஷங்களுடன் அவருடன் சென்று கொண்டிருக்கிறார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்.